ஃபர்ஸ்ட் இந்த மாலிக்யூலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஐயூபேக் நேம் வந்து எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ப்ராப்பரா வந்து எழுதணும். அது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு CH3 வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு CH3 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு CH2, இந்த CH2 நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு CH வந்து கொடுத்துருக்காங்க. CH பிராக்கெட்ல வந்து CH3 கொடுத்துருக்காங்க. அப்பனா நமக்கு என்னன்னா அது பிரான்ச்சஸ்ல வந்து இருக்குன்னு அர்த்தம். ஒரு CH வந்து இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு CH வந்து கொடுத்துருக்காங்க. CH அதுவும் நமக்கு வந்து பிராக்கெட் என்ன கொடுக்குறாங்கன்னா C2H5 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ C2H5 நமக்கு வந்து 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா CH2 CH3 வந்து நமக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு வந்து குளோரின் வந்து நமக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இங்கே CH2 கொடுக்கல, CH தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு வந்து இந்த மாலிகுல் இந்த மாதிரி ஒரு மாலிகுல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஐயூபேக் நேம் எழுதுவோம். அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா லாங்கஸ்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ இதில் எது லாங்கஸ்ட் செயின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயின். ஓகே, இது வந்து நமக்கு வந்து பெண்ட் பண்ணி போகணும். அப்போ இதான் நமக்கு வந்து லாங்கஸ்ட் செயினாக வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? மற்றெல்லாம் என்ன நமக்கு என்ன இது வந்து சப்ஸ்டியூட். இப்போ நமக்கு வந்து மெத்தில் குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டியூட். நெக்ஸ்ட் என்னன்னா குளோரின் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நான் நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் எப்படி கொடுக்கலாம், லெஃப்ட் டு ரைட்டும் கொடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட்டும் கொடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் வந்து லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி பார்க்கணும் இல்லையா? அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது நம்ம வந்து சிக்ஸ்த் கார்பன் வச்சுக்கலாம். அதே ரைட் டு லெஃப்ட் கொடுத்தா நமக்கு என்ன வரும், இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். அப்போ மேலே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணா நமக்கு சப்ஸ்டியூட் நமக்கு எந்த நம்பர் வருது, 4ம் ஃபோர்த் கார்பனில் குளோரின் வந்து இருக்குது. தேர்ட் கார்பனில் நமக்கு என்ன இருக்குது, தேர்ட் கார்பனில் நமக்கு மெத்தில் குரூப் வந்துருக்கு இல்லையா? அப்போ 4 + 3 நமக்கு என்ன வருதுன்னா 7 வந்து நமக்கு வந்து வருது. கீழே இருக்கிற நம்பரிங் சிஸ்டத்தை கொடுத்தீங்கன்னா என்ன வருது, அதுவும் 3 + 4 வந்து நமக்கு வந்து 7 தான் வருது. அப்போ இதுவும் நமக்கு 3 + 4 தான் 7 தான், அதுவும் 3 + 4 7 தான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அல்பபெட் நேமிங் எழுதும்போது அல்பபெட்டிக் ஆர்டரில் குளோரினை தான் நம்ம வந்து முதல்ல எழுத போகிறோம். அப்போ குளோரினுக்கு வந்து நம்ம வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கலாம். அப்போ குளோரின் லோயஸ்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற சிஸ்டம் தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இதுக்கு தான் நமக்கு வந்து 3 வருது. மேலே இருக்கிற சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 வருது இல்லையா? அப்போ கீழே இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ 3 குளோரோ, ஓகே, ஸோ 3 குளோரோ 4 மெத்தில், ஓகே, 4 மெத்தில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, 6 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெக்சேன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் நமக்கு இந்த மாலிகுலோட ஐயூபேக் நேம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இது வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் ஆட்டம் ஃபர்தராக 2 கார்பன் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்பன் வந்து சொல்கிறோம். இது வந்து குளோரின் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து செகண்டரி கார்பன் ஆட்டம். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அல்கைல். இதில் எல்லாமே வந்து நமக்கு என்ன இருக்குது, சிங்கிள் பாண்டை தான் நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து அல்கைல் வந்து கிளாசிஃபிகேஷன் நமக்கு வந்து அல்கைல் வந்து வரும்.